நம்மலாம் பார்த்தீங்கன்னா, தண்ணி டப்பால தான் வந்து செடி வைக்கிறது. மத்த அந்த க்ரோ பேக்கு அதெல்லாம் நகர்த்துறது, வைக்கிறது கஷ்டம். ஏன்னா, நம்ம இருக்கிறது வாடகை வீடு. க்ரோ பேக்குன்னா ஒரு வாட்டி வச்சோம்னா, அது அங்கேயே தான் இருக்கும். அது அங்கங்க நகர்த்துனோம்னா அப்பப்போ கிழிஞ்சு போயிரும். இது தண்ணி டப்பான்னா ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி நகர்த்தி வச்சுக்கிட்டோம்னா, வீட்டுக்கும் நல்லது. ஏன்னா, அது ஒரே இடத்துல தண்ணி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சொல்ல முடியாது. மேலேருந்து தண்ணியால வீடு கூட பாதிக்கலாம். அதனால தான் இந்த தண்ணி தண்ணி டப்பாவ வந்து பெயிண்ட் அடிச்சு, ஒரு டப்பா மாரியே ரெடி பண்ணிருவோம். இந்த தண்ணி டப்பாவ பார்த்தீங்கன்னா, பதிவா ஒரு இடத்துல வாங்குவேன். ரூ. 10 குடுத்துருவாய்ங்க. நல்ல டேமேஜான டப்பாவா இருக்கும். தண்ணி கேன் எங்கே இல்லைன்னா ரூ. 20 சொல்லுவாய்ங்க. கொஞ்சம் நல்ல கேனாக இருந்தால் ரூ. 20 இருக்கும். கொஞ்சம் டேமேஜ் ஆனது ரூ. 10 தான் வாங்கிட்டு வரது நம்ம. வாங்கிட்டு வந்து இது பெயிண்ட்டு நம்ம ஃப்ரீயாகவே கிடைக்கிற பெயிண்ட்டு. ஒரு ப்ரெஷ்ஷும் எடுத்து நீட்டாக அடிச்சிட்டோம்னு வைங்களேன், பார்க்குறதுக்கு நல்லா தெளிவாக இருக்கும். சரி வீக்கெண்ட் நம்ம சும்மா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தண்ணி டப்பா ரெடி பண்ணுறது ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா, நமக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நம்ம படத்துக்கு போகிறது, வெளியே சுற்றி பார்க்குறது, அந்த மாதிரி இல்லாமல் வீட்லேயே நம்ம சின்ன சின்ன வேலைகள் பார்த்து இப்போ யாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதில்ல. விவசாயம் மாதிரி நம்ம விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இப்போ பண்ணுறதில்ல. அதனால் உடம்பும் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் அவுட் கொடுக்கணும். இல்லைன்னா உடம்பும் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் ஃப்ரீ டயத்தில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணால் நல்லது.